உங்கள் பாரங்கள், உங்கள் வேதனைகள், உங்கள் கவலைகள், கண்ணீர்கள் எல்லாவற்றையும் குறைக்கும்படியாய் தான் இயேசு கிறிஸ்து நற்செய்தியை சொல்ல அவர் எங்களை அனுப்பினார். இந்த நற்செய்தியில் என்ன அப்படின்னா, வேதவசனம் சொல்லுகிறது, மனுஷன் உலகம் முழுதும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? ஒரு மனிதன் வாழ்கிறான், பூமியில் மனிதன் வாழ்கிறான். அந்த மனிதன் தனக்கென்று நன்மையான எல்லா காரியத்தையும் அவன் செய்து கொள்ளலாம். வீடு கட்டி கொள்ளலாம், நிலங்கள் வாங்கலாம், வாகனம் வாங்கலாம், நல்ல திருமணம் செய்து கொள்ளலாம், சந்தோஷமாய் குடும்பத்தில் அன்பாய் எல்லாமே அவன் பெற்றுக்கொண்டு நன்றாய் வாழலாம். ஆனால் மரித்த பிறகு ஒவ்வொரு மனுஷனும் மரித்த பிறகு எங்கு போவான் என்று அவர்களுக்கு தெரியாது. அதுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், நீங்கள் எல்லாம் எல்லாவற்றையும் உங்களுக்காக இந்த உலகத்தையே நீங்கள் ஆதாயப்படுத்தி கொண்டால், ஆனால் உங்கள் ஆத்துமா கடைசியில் எங்கே போகுது? நஷ்டத்துக்கு போகுது. உங்கள் ஆத்துமா பரலோகத்துக்கு போக வேண்டிய ஆத்துமா நரகத்துக்கு போகுது. அதை குறித்து தான் இயேசு சொன்னார். உங்கள் ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினால் உங்களுக்கு லாபம் என்ன? தன்னுடைய ஆத்துமா விலையேற பெற்றது. இந்த ஆத்துமாவை ஒருவனும் பணம் கொடுத்து வாங்கவே முடியாது. இந்த ஆத்துமா விலையேற பெற்ற ஆத்துமா. காரணம் என்னென்றால், நீங்கள் உலகத்தில் இப்போது பூமியில் பார்க்கும் பொழுது ஒரு மனுஷன் வியாதியில் விழுந்து, கிட்னி பிரச்சனை, இப்படியாய் வியாதியில் விழுந்து அவன் மறிக்கிற சூழ்நிலையில் இருக்கலாம். அப்படி இருக்கிற பட்சத்தில் அந்த மனுஷனை யார் காப்பாற்ற முடியும்? அவன் ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம், ட்ரீட்மெண்ட் பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம். கிட்னி அறுவை சிகிச்சை கூட செய்து கொள்ளலாம். ஆனால் வாழ்வது, அந்த அறுவை சிகிச்சை செய்து வாழ்வது 5 வருடமோ அல்லது 3 வருடமோ, அதிகபட்சமாய் ஒரு 7 வருடம் வாழலாம் என்று சொல்லலாம். அதிகபட்சமாக 7 வருடம் ரொம்ப பாதுகாப்பாய் வாழலாம். அதற்கு பிறகு அந்த கிட்னி பழைய நிலைமை அடைந்து, அந்த கிட்னி வேலை செய்யாத தன்னுடைய செயலை அது இழந்து போய் கடைசியில் அந்த மனுஷன் மரித்து போவான். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அதுதான்